ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக உங்களுக்கு பார்த்தா லோன் வழங்குறாங்க. ஸோ சிறு தொழில் செய்வதற்கு குழுக்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையாக குறைந்தபட்ச வட்டி விகிதத்தில் உங்களுக்கான லோன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸஸ் மற்றும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து உங்களுக்கு லோன் பார்த்தா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் லோன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தகுதிகள் பற்றி பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக இந்த வருஷம் 2024-25 நிதிநிலை ஆண்டுக்கான லோன் பார்த்தா தமிழக அரசு வழங்குறாங்க. ஸோ நீங்கள் தனிநபராக இருக்கீங்க, ஒரு குழுவாக இருக்கீங்க, வியாபாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வட்டி விகிதத்தில் உங்களுக்கு கடன் வழங்கப்படுற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினராக இருக்கீங்க, பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். அதர் கம்யூனிட்டி, அதர் ரிலிஜன் இருக்கவங்க பாருங்கள், அதர் கேஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த கடன் உதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்கள் தனிநபராக கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா வர்த்தகத்துக்கு வாங்கலாம். வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் பார்த்தா கடனுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வட்டி விகிதம் சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்கள் 1.25 வச்சு கடன் வாங்குறீங்கன்னா 7% உங்களுக்கு இயர்லி வட்டி விகிதமாக இருக்க போகுது. இதுவே 1.25 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா 8% உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது தனிநபர் இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கான கடன் வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குழுவாக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா சுய உதவி குழு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிறு தொழில் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் வழங்குறாங்க. ஒரு குழுவாக 15 ரூபா வரைக்கும் ஒரு குழுக்கு கடன் தரப்படும் சொல்லியிருக்காங்க. 6% வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க பாருங்க, சுய உதவி குழுக்கள், அவங்களுக்கு இந்த கடனை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நபருக்கு 1.25 லட்ச ரூபாய் பார்த்தா கடன் வழங்குறாங்க. ஒரு குழுக்கு அதிகபட்சமாக 15 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தா சுய உதவி குழு தொடங்கி 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு குழு தொடங்கியிருக்கீங்கன்னா அது 6 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 மெம்பர்ஸ் இந்த லோனுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் குழு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா தாராளமாக இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து என்ன திட்டம் மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கறவை மாடு வாங்குவதற்கு 30,000 ரூபாய் வழங்குறாங்க. 2 கறவை மாடு வாங்க அதிகபட்சமாக 60,000 ரூபாய்க்கு லோன் கொடுக்குறாங்க. 7% இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதான் மொத்தமாக 3 ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனிநபராக உங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு, வணிகம் செய்கிறதுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குழு வச்சிருக்கீங்கன்னா குழு மூலமாக லோன் வாங்கலாம். அல்லது பார்த்தா பால் உற்பத்தியில் கூட்டு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்கன்னா நீங்களும் உங்களுக்கான லோன் வாங்கிக்கலாம். ஸோ 3 வகையாக கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்கீமில் வரீங்கன்னு பார்த்து அதுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தா இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது வெப்சைட்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான ஜாதி, வருமானம் மற்றும் இருப்பிட சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், 3 சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கான ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, பேங்க் புக் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்கே போய் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நலசங்கம் இருக்குது பாருங்க, அங்கே நீங்கள் போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். ஸோ இதான் உங்களுக்கான ஸ்கீம்க்கான நோக்கம். இதில் போயிட்டு லோன் ஸ்கீமை நீங்கள் தெரிஞ்சுக்க லோன் ஸ்கீம்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஸோ 4 வகையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேர்ம் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம் பொறுத்த வரைக்கும் தனிநபருக்கு வந்து லோன் வழங்குறாங்க. டு ஸ்டார்ட் ஸ்மால் பிஸ்னஸ், ஸோ நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரேட்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 15 லட்ச ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா NBCFDC ஷேர், அதாவது நேஷ்னல் இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் லெவலில் அவங்க வந்து 85% அமௌண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாப்பில் 10% ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெனிஃபிஷரி ஷேர் வந்து பார்த்தா 5% வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. 5 லட்ச ரூபாய்க்குள்ளனா 6% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 to 10னா 7% அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீபேமெண்ட் பீரியட் வந்து நீங்கள் எப்போ திரும்ப செலுத்தணும்னா 3லேருந்து 8 வருஷத்துக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீபேமெண்ட் வந்து திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் லோன் ஸ்கீம் ஃபார் உமன், அதாவது பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லோன் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுவும் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்காங்கன்னா அவங்க மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், மஹிளா சாம்ரிடி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் உமன் வந்து பார்த்தா அதில் பார்த்தாச்சு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ரேட் வந்து பார்த்தா ஸோ 5% கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட் மூலமாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் ஃபார் மென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தா ஆண்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கீங்க, குழு மூலமாக இருக்கீங்கன்னா ஆண்களுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தா குழு மூலமாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தா அனிமல் ஸ்கீம் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலாக சொன்ன மாதிரி அந்த கரை மாட்டுக்கான ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 3 வகையான லோன் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லோன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது இருக்குது பாருங்கள். எலிஜிபிலிட்டி மற்றும் அப்ளிகேஷன் மோட், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குன்னா ஒரு நம்பர் எவ்வளோ அப்ளை பண்ணணும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே வந்து அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லோன் சாங்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலமாக வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் மூலமாக தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ண போன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கு எப்படி சாங்ஷன் பண்ணுறாங்க, ரீபேமெண்ட்கான லோன் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவி ஆஃப் பீனல் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்க போது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லோன் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. அனுப்புனரில் போயிட்டு உங்கள் அட்ரஸ் என்ன ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய பெயர் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் என்னமான கடன் வாங்க போகிறீங்க, எந்த அட்ரஸில் இருக்கீங்க, எவ்வளோ வேணும், எவ்வளோ ஏஜ் ஆகுது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சைன் போட்டு கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்குற மாதிரி இருக்குது. முக்கியமான இன்ஃபர்மேஷன் திட்ட தொழில் அறிக்கை, அதாவது நீங்கள் என்னமான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான தொழில் அறிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அந்த நீங்கள் போயிட்டு அதுக்கான கொட்டேஷன்ஸ்லாம் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும், அது வந்து அவசியமானது. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் என்னென்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பாருங்கள் ஆஃபீஸ், அங்கே போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இதில் இருக்க பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்னு. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க டிபி CMW ஆஃபீஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டான ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸ் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, அவங்க ஆஃபீஸர் மொபைல் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அந்த அட்ரஸ் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க பாருங்கள். முடிஞ்சளவுக்கு முன்னாடியே கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி எடுத்துமே கொடுக்கலாம். ஓகே, இந்த வருஷத்துக்கான லோன் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தேவைப்படுறவங்க தாராளமாக உங்கள் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி ஸோ பெனிஃபிட் வந்து ஆக பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.